ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவிலிருந்து முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் நம்ம ஒரு திருவாதிரை நட்சத்திரத்துக்கான ஒரு முடக்கு ராசி என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இனி வேறு சில நட்சத்திரங்களுக்கு என்ன ராசிகள் வருது, என்ன ராசிகள் முடக்கா வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த 13 நாளில், அதாவது சூரியன் 13 நாள், சித்திரை மாதம் சூரியன் 13 நாள் இந்த அஸ்வினியில் தான் இருப்பார். அப்போ அந்த 13 நாள் பிறக்கிற அத்தனை பேர்த்துக்கும் சூரியன் அஸ்வினியில் எத்தனை பேருக்கு இருப்பார்? ஒரு 13 நாள் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியன் 13 நாள் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் இருப்பார் இல்லைங்களா? அந்த 13 நாள் எத்தனை பேர் பிறப்பாங்க? அத்தனை பேர்த்துக்கும் இந்த சிம்மம் மட்டும்தான் முடங்குமா? அத்தனை பேர்த்துக்கும் குழந்தைங்கள்லாம் போயிடுச்சா? அதில் யாருமே, அதில் பிறந்தவங்க யாரும் அரசியலில் இல்லையா? இல்லை ஒரு எந்த கமிஷன் தொழிலும் பண்ணாமல் இருக்காங்களா? எப்படி இந்த மாதிரி இன்னும் அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயங்களை அப்படியே இன்னும் எப்படி ஜோதிடர்கள் சொல்கிறாங்கன்னு தான். ஏன்னா பொதுமக்களுக்கு ஜோதிடம்னா என்னன்னு தெரியாது, அது முடக்கு ராசினா என்னன்னு தெரியாது. அவங்க முடக்குன்னு சொன்னால் இவங்க ஏதோ இன்னும் இருக்குது போல இருக்குன்னு நம்பிக்குவாங்க. ஆனால் ஜோதிடர்கள் கொஞ்சம் கூட இன்னும் யோசிக்க மாட்டிங்களா? 13 நாட்கள் எத்தனை பேர் பிறப்பாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். 13 நாளில் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பிறப்பாங்க? அத்தனை பேர்த்துக்கும் சூரியன் அஸ்வினியில் தான் இருக்கும். அப்போது அத்தனை பேர்த்துக்கும் சிம்மம் முடக்கு, பூரம் முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறத எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இதைய கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? என்ன தான் இருக்குது அந்த மூளையில்? யோசனையே பண்ணவே மாட்டோம். ஏதாவது ஒருத்தர் ஒன்று சொன்னால் முடக்கு அப்படின்னு சொன்னால் அப்படியே கேட்டுக்குவீங்களா? அது ஏன் முடக்கு, அது எப்படி முடக்கு, அது எப்படி அந்த 13 நாளும் பிறக்கிற அத்தனை பேர்த்துக்கும் சிம்மம் ஆகாது அப்படிலாம் யோசிக்கவே மாட்டீங்களா? இப்படியே சொல்லிட்டுருப்பீங்களா? யூடியூப்பில் சொல்கிறீங்க. நம்ம ஒரு விஷயத்தை சரியாக யோசிக்காமல் அதை வெளியே சொல்கிறப்போ கொஞ்சம் வெக்கமாக இருக்காதா? எப்படி அதை சொல்ல முடியும்? புரியல ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாக புரியல. இது பாவம் மக்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில், ஒரு பிரச்சனையில் நம்ம முன்னாடி உட்காராங்க. அவங்க கிட்ட போய் இது முடக்கு, இதுக்கு இப்படி பரிகாரம் செய்யுங்கன்னு அவங்கள இன்னொரு இடத்துல இழுத்து விடுறதை விட தெளிவாக நல்லா யோசித்து சிறப்பாக ஒரு விஷயத்த சொல்லலாம்ல. எதுக்காக இப்படி இன்னும் அந்த பழமையாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கப்பட்டா அது என்னன்னு யோசிங்களேன். யோசித்தா என்ன தப்பாயிடும்? அந்த மூளையை தான் கொஞ்சம் யூஸ் பண்ணால் என்ன? தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே போல் தான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இது முடக்கு அப்படின்னா இந்த 2ஆம் நட்சத்திரமான சுக்கிரனுக்கு பார்த்திங்கன்னா இங்கேயே வர்ற அடுத்த நட்சத்திரம் முடக்கா வரும். அதுக்கும் சிம்மம் தான். இங்கே பார்த்துக்கோங்க, இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18, ஓகேங்களா? 18வது நட்சத்திரமாக மூலம் வருது. அப்போ திரும்பி நம்ம இங்கிருந்து 18க்கு போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 10, ஓகேங்களா? இந்த 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம் இங்கே இருக்கும், மகம். இந்த 10 மகம், கேதுவுடைய மகம் தான் 10வது நட்சத்திரம் மகம். மகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம் சிம்மத்திலேயே தான் இருக்கும். ஸோ இந்த அஸ்வினியில் மேஷத்தில் இருக்கிற சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்துக்கு முடக்கு மகமும் மக நட்சத்திரமும் சிம்மராசியும், ஓகேங்களா? அப்போது மக நட்சத்திரம் பரணி அடுத்த 13 நாட்கள், சூரியன் முதல் சித்திரை மாதம் முதல் 13 நாட்கள் இங்கே கேதுவோடைய அஸ்வினியில் இருப்பார். அடுத்து 13 நாட்கள் சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்தில் இந்த மேஷராசியில் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது சூரியன் கிட்டத்தட்ட 26 நாட்கள், சித்திரை மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் சூரியன் இங்கே பரணிலையும் அஸ்வினி முடிஞ்சு பரணியில் இருப்பார். அந்த நாட்களில் பிறக்கிற எல்லாருக்கும் மக நட்சத்திரமும் சிம்ம ராசியும் முடக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நாட்களில் எத்தனை பேர் பிறக்கிறாங்க அவங்களுக்கு அதே தானா? எல்லாருக்கும் இந்த 5ஆம் பாவம் தான் முடக்கும். அப்போது
இந்த 26 நாட்களுக்கும் சிம்ம ராசியில் பிறந்த 26 நாட்கள் பிறந்த எல்லாருக்கும் சிம்ம ராசி முடக்கு ராசியா? எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க 26 நாட்களில்? சிம்பிளாக ஒரு 500 பேர் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டா கூட 10 நாளைக்கு 50,000 பேர், 20 நாளைக்கு 1,00,000 பேர், 26 நாளைக்கு 1,50,000 பேர்த்துக்கு 1,50,000 பேருக்கும் சிம்மம் தான் முடக்கா? அந்த 1,50,000 பேரும் சிம்ம எதுவுமே 5ஆம் பாவம் அவங்களுக்கு எதுவுமே செய்யாதா? இந்த லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் அங்கே குழந்தை அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் போயிடுச்சா? எப்படி இதை சொல்கிறீங்க? எந்த தைரியத்தில் சொல்கிறீங்க? எப்படி இது கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறீங்க? யோசிக்கவே மாட்டீங்களா? ஓகே, இனி அடுத்ததும் பார்க்கலாம். அடுத்தது சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகைக்கு அதே மூலத்துக்கு வரலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17 இங்கிருந்து திரும்பியும் 17. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. 17 எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் புதனுடையது. ஸோ இந்த கிருத்திகையில் சூரியன் இந்த அடுத்த 4 நாட்கள் சூரியன் சித்திரை மாதம் இன்னும் 4 நாள் இருக்கும். இது ரெண்டும் 26 நாட்கள், இது ரெண்டும் எடுத்துக்குது. மிச்சம் 30 நாட்கள் வரைக்கும் இருக்கிற 4 நாட்களுக்கு சூரியன் இங்கே தான் இருப்பார். அதாவது கிருத்திகை நட்சத்திரத்துடைய முதல் பாதம் இங்கே இருக்கும். அந்த முதல் பாதத்தில் சூரியன் இருக்கிற வரைக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரம் அவங்களுக்கு முடக்கு நட்சத்திரமாகவும் இந்த கடக ராசி முடக்கு ராசியாகவும் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது இந்த சூரியன் இங்கே 3 பாதங்கள் இருக்குது இல்லைங்களா? ரிஷபத்துக்கு வந்துட்டாலும் ரிஷபத்துக்கும் இந்த ஆயில்யமும் கடகமும் தான் அவங்களுக்கு முடக்கா வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரம் இப்படி தள்ளி போக போக இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆயில்யம் முடிஞ்சு அடுத்த சனியுடைய பூசமில் அடுத்த முடக்கம் விழுகும். அதாவது சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஆயில்யம் முடக்கு, சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஆயில்யத்துக்கு அடுத்த நட்சத்திரமான சனியுடைய பூச நட்சத்திரம் முடக்காகும். இப்படி பூசம், அதுக்கப்புறம் இதுவுடைய குருவுடைய புனர்பூசம், குருவுடைய புனர்பூசம் இந்த செவ்வாய்க்கு முடக்கா வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலா, இந்த நட்சத்திரத்துக்கு இது முடக்கம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா. நம்ம இப்படி போக போகிறோம். இனி இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சேரும். இங்கே ரேவதி வரும்போது நம்ம இந்த பூரத்துக்கு இங்கே வந்துடுவோம். பூரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியனுடைய உத்திர நட்சத்திரம். பூரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் சூரியனுடைய உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் யாருக்கு முடக்கா இருக்கும்னா இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு இங்கே உத்திரம் முடக்கா இருக்கும். அந்த மாதிரி இப்படியே இங்கே சேர்ந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபார்முலா 2 × 2 2, 2 × 2 4, 2 × 3 6 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா மாதிரி இந்த சூரியன் இங்கே இருந்துச்சு அப்படின்னா இப்படி திரும்பி இப்படி எண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு முடக்கு அப்படின்னு சொன்னால் இது ஏதாவது ஒரு இது இருக்கா? அதாவது இதுக்கு இது அப்படின்னு சொல்லி ஃபார்முலா எழுதி வச்சுருக்காங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது ஃபார்முலா கிடையாது. ஜோதிடம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளை வச்சு இப்போது இவங்களுக்கு இது நடந்துட்டுருக்குன்னா கிரகங்கள் இப்படி தான் ஜாதகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த ஃபார்முலா எழுதி வச்சுட்டு இது உனக்கு இப்படி செய்யும், இது உனக்கு இப்படி செய்யும் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தர் வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்ருக்கு. அப்போ இப்போ இர்ஃபான் அவர்களோட ஜாதகத்தை நம்ம பார்த்தோம். அதில் அவருக்கு இது நடக்குது அப்படின்னா இந்த கிரகங்கள் இந்த மாதிரி இருக்கும், அதனால் அவருக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜோதிடர் சொல்கிறதோ தவிர இந்த மாதிரி ஃபார்முலா எழுதி வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவை நீங்கள் அதுக்கு இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்தில் 27 நட்சத்திரங்கள் தான் இருக்குது. ஒரு 3 நட்சத்திரம் பிறந்த எல்லாருக்கும் அந்த ராசி முழுக்க முடக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் இந்த 26 நாள் பிறந்த எல்லாத்துக்கும் இந்த ராசி தான் முடக்கு ராசி அப்படின்னு சொல்கிறது செட் ஆகுமா?
அந்த 26 நாட்களில் பிறந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்த்துக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னால் இது சரியாக இருக்குமா? அப்போ இவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கும்ல, அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஓகேங்களா? அவங்கெல்லாம் ஏதோ ஒரு கமிஷன் தொழில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அது கூட தொழில், அவங்க வெவ்வேறு தொழில்கள் இருக்குது, அதனால் அது ஒரு தொழிலாக வருது. குழந்தை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த 1.5 லட்சம் ஜாதகர்களுக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? யார் பார்த்தீங்க? எப்படி தெரியும்? எதுக்கு அந்த மாதிரி முடக்கு அப்படின்னு சொல்கிற விஷயங்களெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஜாதகர்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த முடக்கு, ஒரு கிரகம் சரியில்லை, சரியாக இருக்குது, ஒரு கிரகம் அகம் சார்ந்து இருக்குது, புறம் சார்ந்து இருக்குது, இந்த விஷயங்கள் தான் சொல்ல முடியுமோ தவிர இந்த மாதிரி முடக்குச்சு, அதாயிடுச்சு, இதாகிடுச்சு எதுவும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் ஆகாது. ஒரு கிரகம் செயல்படாமல் முடங்கி எல்லாம் போகவே போகாது. அது ஏதோ ஒரு மாதிரி செயல்படும், நல்லதாக செயல்படும், இல்லைனா கெட்டதாக செயல்படும், இல்லை அகம் சார்ந்து செயல்படும், இல்லை புறம் சார்ந்து செயல்படும். அகம் அப்படிங்கிறது மனமகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம், புறம் அப்படிங்கிறது பணம் அப்படிங்கிற விஷயம். அதனால் மனமகிழ்ச்சி, சந்தோஷம் கொடுக்காத ஒரு கிரகம் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும், பணம் கொடுக்குற ஒரு கிரகம் சந்தோஷத்தை கொடுக்காது. இதை ரெண்டுமே கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான பாவத்தொடர்புகள் இருக்குது. அந்த மாதிரி தான் கிரகங்கள் செய்யுமோ தவிர எந்த கிரகமும் முடங்கி போய் பெட்ஷீட் போத்திட்டு படுத்து தூங்காது. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த முடக்கு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்பாதீங்க. அதை நம்பி அதுக்கு பரிகாரமெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்குனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களாச்சு உங்கள் ஜாதகமாச்சு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், இதெல்லாம் நம்புறதா இல்லை நம்ப வேண்டாமா அப்படின்னலாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதெல்லாம் உங்கள் தலையெழுத்து அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வேறு அடுத்த கிரகங்களுக்கு யார் முடக்கத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம முழுமையாக அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.